ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் வீடுமே மேக் ஓவர் தான். நான் பெட்ரூம் காமிச்சிட்டேன். பெட்ரூம் வீடியோ தனி வீடியோவாக மேக் ஓவர் போட்டிருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஹாலு. நம்ம ஹால் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப செலவெல்லாம் பண்ணாமல் நம்ம குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் வாங்கி வச்சாலும் வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த செவத்தில் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டணும் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இது மாதிரி டெக்கர் பீஸ் மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் மட்டும் நான் மாட்டியிருக்கேன். ஸ்டிக்கர் நம்ம இந்த சைடு மட்டும்தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், இந்த சைடு ஸ்டிக்கர் ஒட்டலை. இது நம்ம ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்னா ரொம்ப டார்க்காக, கீழேயும் டார்க்காக இருக்குது, நம்ம செவரும் டார்க்காக இருந்தது அப்படின்னா ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி. நீங்கள் லைட்டே போட்டாலும் கூட அது பளிச்சுன்னு இல்லை. ஸோ அதனால் ஒரு சைடு மட்டும்தான் ஒட்டினேன். இது மீஷோவில் தான் இந்த ட்ராயிங் வாங்கினது. பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். கிளாஸ் மாதிரி தெரியும், ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லை, நல்லா அழகாக இருக்குது. இந்த ஷோகேஸ் பார்த்திங்கன்னா இருந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இன்னுமே கூட அங்கே அதிகமாக வைக்காமல் பார்த்துக்கணும். டிவி பார்த்திங்கன்னா இந்த சீரியல் இப்போ போட்டிருக்கேன், பட் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. அதிகமாக நம்ம திங்ஸ் இருந்தாவே எடுத்துகிட்டு துடைக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒன்று வாங்கினேன், அது உடஞ்சிடுச்சு. இது அழகாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம சாம்பிராணி பற்ற வைக்கிறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப புகையெல்லாம் வராது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு அதிக புகை ரொம்ப மூச்சடைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. ஸோ அழகாக இருக்கும். பால்கனி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது ஒரு கட்டில் போட்டு ஒரு 2 கட்டில் போடுற அளவுக்கு வெளியில் இடம் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தது. இது பார்த்திங்கன்னா நான் 1 இயருக்கு ஒரு டைம் நான் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு நானே தான் அடிச்சுப்பேன். ஆளுங்க விட்டுலாம் அடிக்கிறதில்ல, எனக்கு எவ்வளோ எட்டுமோ அவ்வளோ அடிச்சுப்பேன். ஸோ போன டைம் பர்பிள் கலர் இருந்தது, சரி ஒயிட்டு அடித்தா நல்லா பளிச்சுன்னு இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒயிட் அடித்தோம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு, கீழே இறங்கும்போது கைப்பட்டு ரொம்பவே அழுக்கு படிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த டைம் நல்லா டார்க்காகவே அடிச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லி ஐடியா பண்ணினேன். இருந்தாலும் அது பாருங்கள் ஃபுல்லாகவே ப்ளூ அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மொட்டையாக இருந்த மாதிரி இருந்ததா. ஸோ பார்டர் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மெரூன் கலர் ஆப்போசிட் கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்தா தான் நல்லா எடுத்து காமிக்கும். பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் மொட்டையாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கி நான் ஜிக்ஜாக் மாதிரி போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் அந்த காலத்து வீட்டில் பார்க்கும்போது அந்த மண் வீட்டில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 சைடும் டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவெடுத்து ஒரு 3 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு அளவெடுத்து நான் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் பெயிண்ட் அடித்தேன். இதுவுமே கூட இந்த ஜிக்ஜாக் போடுறதை கூட அளவு வச்சு தான் நான் பெயிண்ட் போட்டது, மார்க் போட்டது. அப்படி போட்டிங்கன்னா தான் எல்லாமே ஈவனாக கரெக்டாக வரும். இல்லை ஒன்று ஏற்றியமாக வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பானைக்கும் அதே மாதிரி ஜிக்ஜாக் போட்டாச்சு. இந்த பானை எதுக்காகனா சம்மரில் தண்ணி வைக்கிறதுக்காக வச்சது. இது நல்லா வெளியிலலாம் கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடித்தோம். பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது பெயிண்ட் அடிச்சுட்டு அது கூலிங்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு 2 ஹோல்ஸ் போட்டுட்டு திருப்பிலியில் கொஞ்சம் பானையை ஊற வச்சுட்டு நம்ம திருப்பியில் போட்டு இது பண்ணணும் அப்படின்னா அது ஹோல்ஸ் உழுந்துருது. அதுக்கப்புறம் நான் வெத்தலை கொடி வச்சுருக்கேன், அது வளருமான்னு தெரியல, இப்போ வச்சோன்னே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது லைட்டு உள்ள லைட்டு எரிய மாட்டேங்குது, ஸோ அதை பார்க்கணும். இது ஃபுல்லாகவே பால்கனி பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. இது ஜன்னலுக்கும் ஏன் இப்படி போட்டோம் அப்படின்னா அது மட்டும் தனியாக எடுத்து கொடுக்கணும். ஏன்னா பார்டர் நம்ம லைனாக போடுறதுக்கு இதுக்கு வழி இல்லை, சைடாக போகுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டோம். ஃபுல்லாகவே ப்ளூ தான் அடிச்சிருந்தோம். ப்ளூ அடித்தா ரொம்ப இருட்டு கட்டின மாதிரி இருக்குது, லைட் போட்டாலுமே உங்களுக்கு அந்த இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் திரும்பவும் நம்ம சாண்டல் கலர் அடித்தோம்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படி தான் இருந்துச்சு. இதையும் வந்து நம்ம மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத மட்டும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் வந்து நம்ம முன்னாடியே இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம பழைய காலத்துலலாம் டிவி டேபிள் இது தான். ஸோ அதை எடுத்து போடவும் மனசு இல்லாமல் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே படிக்கட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வச்சதுக்கப்புறம் கிளாஸ் டோர் போட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு வெளியில் வியூ வந்து நல்லா அழகாக தெரியும். மழை காலத்தில் நல்லா அழகாக இருக்கும். நைட்டில் வந்துட்டு நம்ம விளக்கு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், நல்லா அழகாக. நம்மளுக்கு எப்போவுமே வந்து வீடு வந்து ரொம்ப ஆடம்பரமாக கட்டுறோம், அதிகமான பொருள் வாங்குகிறோம், ரேட்டு ஜாஸ்தியாக போட்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுருந்தாலே போதும், அழகாக இருக்கும். பாருங்கள், லைட் போடாதுக்கு முன்னாடி லைட்டே போட்டாலும் கூட இப்படி இவ்வளோதான் வெளிச்சம் வருது. இதில் இன்னும் எல்லாமே டார்க்காக இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். அதனால தான் வந்துட்டு முன்னாடி மட்டும் நம்ம சாண்டலை மாற்றிட்டோம். இல்லைன்னா ஃபுல்லாகவே இந்த கலர் தான் அடிச்சிருந்தோம். சாண்டல் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே வெளிச்சம் வந்துச்சு. ஸோ அந்த கிளாஸ் பக்கத்தில் ஒரு விநாயகர் ஃபோட்டோ வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் இன்னும் அது மாட்டலை. ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இவ்வளோதான். நம்ம இருக்கிற வீடு சின்னதோ பெருசோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம இருக்கிற இடத்த நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறதுல அதில் ஒரு திருப்தி இருக்குது. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான். ஓவரால் இப்படி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, அதுவும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். கிச்சன் வந்துட்டு மேலேயும் கீழேயும், மேலே தான் வந்துட்டு கிச்சன் வந்து மேலே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு குடோனை வந்து நம்ம கிச்சனாக நம்ம பண்ணிட்டோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லர் கடை வச்சுருந்ததை திரும்ப ஒரு பெட்ரூமாக பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே 10க்கு 10 ரூம்பு தான். மேலே வீடு வந்து மாடியில் இருக்கிறதுனால நம்ம படிக்கட்டு ஏறத்துக்கு சிரமப்பட்டுட்டு நம்ம கீழே எவ்வளோ முடியுமோ இருக்கிற ரூம் எல்லாமே நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே டெய்லர் ஷாப் வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து நம்ம பெட்ரூமாக மாற்ற போகிறோம். ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம், மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ எப்படி பண்ணலாம், என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வேலையும் கம்மியாக இருக்கும், செலவும் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு என் வீடியோவில் இருக்கிற ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக இங்கே இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எல்லாமே எடுத்தாச்சு. நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டாத பொருள் மட்டுமே தான் நிறையா இருக்கும். இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம எது வேணும் எது வேணாம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ வேலை இருக்கிறது கம்மியாகிடும். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த எக்ஸசைஸுக்குன்னு சொல்லிட்டு மிஷின்லாம் வாங்குகிறோம் பாருங்கள், அது வாங்கி ஒரு 10 நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது இடம்தான் அதிகமாக பிடிக்குதே தவிர நாம் பண்ணுறதா கண்டிப்பாக கிடையாது. எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்குது, உங்கள் வீட்லேயும் அப்படித்தானு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே இது வந்து பார்த்திங்கன்னா கால் வலிக்காக இருக்கிற மிஷினு. இது உள்ளே உட்காந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாத வலிலாம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. பாதம் வலி இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன மிஷின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓவரால் வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. செம்மையாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கலாம்.